5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலில் இருக்கிறோம். பல்வேறு நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல், அது மட்டும் இல்லாமல் போல் ஆஃப் போல் நம்பர்ஸையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். திருப்பாக்கி நம்ம நிறைய நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓவராலா ஒரு பார்வை மற்ற மாநிலங்கள், மேற்கு வங்கம், அசாம், கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு ஒட்டுமொத்த பார்வையாகவும் நிறைவு செய்யலாம். கேரளாவில் நம்ம எதிர்பார்த்தது தான். இங்கே நீண்ட காலமாக இடதுசாரி தலைமையிலான கூட்டணி கட்சி இருந்துட்டு, அங்கே எப்போவுமே கூட்டணி கட்சிகள் தான் இருந்திருக்கோம். கடந்த காலங்களில் அப்படி தான். இந்த ஆண்டு இந்த தேர்தலில் இடதுசாரிகள் வென்றால் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படி தான் கடந்த காலத்தில் இருந்து. அதே தான் இப்போ வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் அசாமில் எதிர்பார்த்த மாதிரி ஹேமந்த் பிஸ்வாஸுக்கு ஏற்கனவே இருந்த அவருக்கு சாதகமான அம்சங்கள், சூழல்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரவு, எல்லா காரணங்கள் இருக்குது. மேற்கு வங்கத்தில் தான் டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சவால்கள் நிறைய, பாஜக கொடுத்த சவாலே பெறுது அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் பார்த்தா சில 4 கணிப்புகளில் 3 கணிப்புகள் திரிணாமுலுக்கு அதிகமான இடங்களை காட்டுது. ஆனால் திரிணாமுல் 150, 160 லெவலில் இருந்ததுன்னா 100, 110, 100 அந்த லெவலில் பிஜேபி அணி என்டிஏ காட்டுது. அப்போ அவங்க கடும் போட்டியை கொடுக்கறாங்க அப்படின்னு. தொடர்ந்து 4வது முறை 3 முறை வென்று ஆட்சி அமைச்ச மம்தா தொடர்ந்து அடுத்து 4வது முறை வென்று ஆட்சி அமைப்பார் சாத்தியக்கூறுகள் இந்த கணிப்பை பார்த்தா தெரியுது. ஆனா இடதுசாரிகள் காங்கிரஸ் வந்து சுத்தமா இல்லை, பிக்சர்லேயே இல்லாத மாதிரி. கடந்த முறை எப்படி 0 வாங்கினாங்களோ அதே கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் காட்டுறாங்க. இத்தனைக்கும் வெஸ்ட் பெங்கால் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி கொடிகட்டி பிறந்த மாநிலம். இப்போ அது பர்ஃபார்மன்ஸாக 0வா இருக்கு. ஆகையினால இதுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். சரி, ஓகே. புதுவையை பற்றி நமக்கு இந்த தகவல் இதுவரை வரும். ஓகே, தமிழ்நாட்டினுடைய ஓவரால் பிக்சராக நீங்கள் பார்க்குறது இப்போ நான் வந்திருக்க நம்பர்ஸ் ஓகே அப்படின்ட்டு இப்போ இருக்கிற கணிப்புகளும் கருத்து கணிப்புகளும் ஒத்து போகுது. எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி எடுத்தாங்களோ அதே நிறுவனங்களுடைய எக்ஸிட் போலும் அப்படியே இருக்கு. அதனால் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அதிமுக 2ஆம் இடத்துல வருது. இதில் தாவேக்காக தான் ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு. 3 இடம் 2 இடம் சொன்னவங்களும் உண்டு, 15, 20, 40 சொன்ன வரங்களும் உண்டு. அது ஏதாவது ஒரு புதிராக இருக்குது, அது தெரியல. மற்றபடி நம்ம கிட்டத்தட்ட எதிர்பார்த்த சூழல் தான் அமையுது. சரி, ஓகே, நன்றி. தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்ம கேரளாவினுடைய ஓட் வைப் எக்ஸிட் போலும் வந்திருக்கு. அந்த நம்பர்ஸையும் நம்ம பார்த்துடலாம். எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் அங்கே 58 68 இடங்கள் வரைக்கும் எல்டிஎஃப்க்கு கொடுக்குறாங்க. யூடிஎஃப்க்கு கூடுதல் இடங்கள் 70 80 இடங்கள் வரைக்கும் கொடுக்கப்படுது ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல்ல. என்டிஏவுக்கு 4 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கின்றன. யூடிஎஃப்க்கு 70 80 இடங்கள், கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் டைம் வந்த அந்த நம்பர்ஸ் தான் அப்படியே சிமிலரா இருந்திருக்கு. நம்ம பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போதும் யூடிஎஃப்க்கு 42.6%, எல்டிஎஃப்க்கு 39.5%, என்டிஏவுக்கு 14.3%, அதர்ஸ் வந்து 3.6% அப்படிங்கிற ஒரு நம்பராகவும் இருக்கு. இதுவே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிற அடிப்படையிலும் கூட நம்பர்ஸ் இருக்கு. நம்ம அசாமினுடைய ஓட் வைப் எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கிறோம். அங்க பாஜக கூட்டணிக்கு தான் அதிக நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 90 100 இடங்கள் வரைக்கும் பெற்று மீண்டும் அங்கு பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒன்றை ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கின்றன. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 23 33 இடங்களும், ஏஐயுடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவுக்கு 46.1%, காங்கிரசுக்கு 41.2%, கிட்டத்தட்ட ஒரு 5.1% தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அளவில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த சதவீதத்தையும் பார்க்கிறோம். ஏஐயுடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 2.8%, இதர கட்சிகள் 9.8% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரியன், ஒரு ஓவரால் பிக்சரா அப்சர்வேஷன் சொல்லிடுங்க. இல்லை, அசாமை பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஒரு டஃப் ஃபைட் இருந்தது உண்மை. கௌரவ் அந்த கொகைக்கு வந்து நல்ல